श्रीशैले दयापात्रं दीपध्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससाघो विनिषत्समागमम् நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 10ஆம் பதிகம், 7ஆம் பாசுரம். எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையில் வைப்பன் சொல்லுவன் பாவியன். எந்தை எம்பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்துச் சொல்லும் செல்வனையே. எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன். எந்தை எம்பெருமான் என்று வானவர் சிந்தையில் வைத்துச் சொல்லும் செல்வனையே. வானவர் என்றால் தேவர்கள், நித்தியசூரிகள் போன்றோர். எந்தை எம்பெருமான் என்று, எந்தையே எம்பெருமானே என்று சிந்தையில் வைத்து மனத்தினால் சிந்தித்து சொல்லும், வாயினால் தோத்திரம் செய்யப்பெற்ற செல்வனை எம்பெருமானை பாவியேனாகிய நான் எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும், எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையில் வைப்பவன், மனதில் வைப்பவன், சொல்லுவன், வாயினாலும் சொல்லுவேன். அச்சீலமான விஷயத்தை, ஒழுக்கக்கேடான விஷயத்தை வாயினால் சொல்லக்கூடாது என்றபடி நைச்சியானுசந்தானம் பண்ணி அவனை விட்டு பிரிதல் என்கின்ற சீலத்தை இவர் தாமே கூறியமையால் அப்படியே வந்து புகுந்தது என்று அலறுகின்றார் இப்பாட்டிலே. பரமபதத்தில் உள்ளவர்களான நித்தியசூரிகள், எங்களது இருப்புக்கு காரணம் இந்த எம்பெருமான், அப்படி இருப்புக்கு காரணமான சர்வேஸ்வரன் எங்களுக்கு யார் எஜமானன் என்று எப்பொழுதும் சிந்தித்தபடி உள்ளார்களாம் அந்த நித்தியசூரிகள். அப்படி எப்போதும் சிந்தித்தபடி உள்ளவனாகிய ஐஸ்வர்யம் கொண்டவனை, மிகுந்த பாவங்களை புரிந்த நான், எனது நன்மையை கருத்தில் கொள்பவனே எனக்கு எஜமான் என்று சிந்தித்தும் கூறவே செய்வேன். துஞ்சும்போது என்று கூறியதற்கேற்ப இவர் அச்சங்கொண்டது போன்றே விடிந்தது. அப்பொழுது தான் தாழ்ந்தவன் என்று கூறி அகல்கின்றார் ஆழ்வார் எம்பெருமானிடமிருந்து. என்னிடம் எப்பொழுதும் அன்பு கொண்டவனே என்றும், என்னால் எப்பொழுதும் அடையப்பட வேண்டியவன் சுவாமி என்றும், எத்தனை தாழ்வான விஷயங்கள் பலவற்றையும் வைத்தபடி உள்ளது என் நெஞ்சத்திலே. இவனையும் வைத்தேனே. என் நெஞ்சம் சாமானியப்பட்டதன்று, பலவிதமான அற்ப விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இடத்திலே என்னிடம் அன்பு கொண்டவனை, என்னால் எப்பொழுதும் அடையப்பட வேண்டிய எம்பெருமானை நான் கொண்டு போய் வைத்தேனே. நான் இவனை அறிவேன் என்று எனது நெஞ்சில் இவனை எண்ணியதன் மூலம் இவனை தூஷிக்கொள்ளவோ செய்கின்றேன். மற்றவர்களும் அறியும்படி தூஷித்தேனே. வேறுபட்ட மேன்மை கொண்டதான இந்த வஸ்துவை அழிக்கும்படியான பாவியாக நான் உள்ளேன். சத்வகுணம் நிறைந்துள்ள ஒருவன் சற்றென்று தமோகுணம் மேலிட ஒரு வீட்டிற்கு தீ வைத்து விடுகின்றான். அதன் பின்னர் மீண்டும் சத்வகுணம் ஏற்படும் பொழுது மிகுந்த வருத்தம் கொண்டு தவிப்பது போன்று இவர் பாவியேன் என்கின்றார். தெரியாமல் தீ வைத்து விட்டோம் என்று பின்னால் வருந்தி
அவன் அந்த செயலுக்காக வருத்தம் தெரிவிப்பது போன்று ஆழ்வார் இங்கே தன்னுடைய நெஞ்சினை பார்த்து கூறுகின்றார். இவ்வாறு அவர் கூற கேட்டதும் அந்த நெஞ்சம் என்ன செய்ததாம்? இவரிடம், இதுபோன்று நீ உரைப்பது சரியோ? சர்வேஸ்வரன் குறித்து எப்பொழுதும் எண்ணியபடி இருத்தலும் அவனை பற்றி உரைத்தலும் பாவத்தின் பலனாகுமோ என்றது. இதற்கு ஆழ்வார், யாகத்தில் இடப்படும் புரோடசம் என்ற அடையை நாய்க்கு இடுவது போன்று மேன்மையான நித்திசூரிகளால் எப்பொழுதும் அனுபவிக்கப்படும் ஒரு உயர்ந்த வஸ்துவை அல்லவோ நான் எனது சிந்தை மூலம் அழிக்க முயன்றேன், அழிக்க எண்ணுகிறேன். இது பாவத்தின் பலம் அல்லவோ என்றார். அவனை புகழாமல் அரை நொடிகோட தரிக்க இயலாதபடி நித்தியசூரிகள் உள்ளனர். இப்படியாக அனுபவிக்கும் அவர்கள் அந்த அனுபவம் வழிந்தோடி எங்களுக்காக பரிந்து நிற்கும் எங்கள் சுவாமியே என்று தங்கள் நெஞ்சத்திலே எப்பொழுதும் வைத்து கொண்டாடியபடி உள்ளனர். இப்படிப்பட்ட உயர்ந்த ஐஸ்வர்யம் கொண்டவனை நான் எனது தாழ்ந்த நாவினால் உரைத்தேனே. இப்படி யாரும் நம்பாதபடி இந்த வஸ்துவை நான் அழித்தேன் என்கின்றார். தான் உரைத்த காரணத்தினாலே எம்பெருமானுக்கு தாழ்வு ஏற்பட்டு விட்டது, தான் தாழ்ந்தவன் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் மிகவும் வருந்தி உரைக்கின்றார். இப்படியாக யாரும் நம்பாதபடி இந்த வஸ்துவை நான் அழித்தேன் என்கின்றார். அதாவது தாழ்ந்த ஒருவன் கூறும் வஸ்து குறித்து யாரும் நம்ப மாட்டார்கள் அல்லவோ. சாதாரணமாக நாம் கேள்விப்பட்டிருக்கூடிய ஒரு பழமொழி, ஏழை சொல் அம்பலம் ஏறாது. அதுபோன்று தாழ்ந்த ஒருவன் கூறும் வஸ்து குறித்து யாரும் நம்ப மாட்டார்கள் அல்லவோ. அந்த எம்பெருமான் குறித்து நான் உயர்வாக கூறினால் இவன் கூறி நாம் என்ன கேட்பது என்ற எண்ணத்திலே பலர் இருப்பார்களே என்று இதுபோன்று நான் உரைத்த காரணத்தினால் அவனை யாரும் நம்பாமல் போனார்கள். இப்படியாக நான் அவனை அழித்தேன் என்று வருந்துகிறார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.